ஹாய்! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபுல் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ முறுக்கு மாவை எடுத்துக்கிறோம். அதில் வந்துட்டு நம்ம பட்டர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஆயிடணும். சரியா? ரூம் டெம்பரேச்சரில் வெளில எடுத்து வச்சிடணும் ஃப்ரிட்ஜிலேருந்து. அப்போ வந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்துட்டு இது என்ன கருப்பு எள்ளு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, தளராகவும் இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சிடணும். இதை பாருங்கள் நம்ம எப்படி பிசைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இதை பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து வானல் அடுப்பில் வச்சு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப தளர இருக்க வேண்டாம். ஸோ வானல் அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் பிளேட் இருக்குல்ல, அதை பாருங்கள் நான் 5 முறுக்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால் 5 பிளேட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரவுண்டு பிளேட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ரவுண்டு பிளேட்டாக இருந்தால் முறுக்கு ரொம்ப ஷேப்பாக ரவுண்டாக அழகாக வரும். இதில் வந்து ஒரே படம் நீங்கள் அந்த முறுக்கை வந்து புழிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொஞ்சம் அந்த மாவு பிசைஞ்சோம்ல, அந்த மாவு கொஞ்சம் தட்டி போட்டோம்னா மேலே உடனே வரும். மேலே வந்துருச்சுன்னா அது எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு முறுக்கை எடுத்து கையால் போடலாம். கையால் வந்து புதுசாக செய்கிறவங்க போட முடியாது. அப்போ முறுக்கை வந்துட்டு இந்த இது சார்னி இருக்குல்ல, நம்ம சாதம் எடுக்கிற சார்னி இருக்குல்ல, அந்த சார்னியில் முறுக்கை வச்சு இப்படி திருப்பினோம்னா சாரணிக்கு முறுக்கு வந்துடும். முறுக்கு புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அது வந்துடும். அதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் எடுத்து விட்டோம்னா எண்ணெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து முறுக்கை வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ எப்படி வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ போட்டோடனே நல்லா நுரை வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த நுரையெல்லாம் அடங்கி இந்த பாருங்கள் எண்ணெய் வந்து தெளிவாக வந்துடும். இதுதான் வந்துட்டு முறுக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான பதம். இப்போ வந்து முறுக்கு வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெண்மை நிறத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாயில் வைக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பட்டர் சேர்த்து முறுக்கு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை மாதிரி தான் செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கும் நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தாச்சு, நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னுட்டு நான் வந்து ஃபுல் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.